காலையில் 7 மணிலேருந்து இனிமேல் டாஸ்மாக் கடை திறக்கும் அப்படின்றத சூசகமாக சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்ல, மினி குவார்ட்ரு பாட்டில் அதை பாக்கெட்டு சாராயம் மாதிரி மினி குவார்ட்ரு கொடுக்க போகிறாங்களாம். அது மக்கள் மத்தியில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது என்பது நல்லா தெரியும். இனிமேல் காலையிலே எழுந்த உடனே 7 மணிக்கு காப்பி டீ குடிக்க வேண்டாம். இனிமேல் போய் பிராந்தி குடிச்சிக்கலாம், சாராயம் குடிச்சிக்கலாம், விஸ்கி குடிச்சிக்கலாம், ஜின்னு குடிச்சிக்கலாம் அப்படின்றத இந்த அரசாங்கமும் இன்றைக்கி வழிவகுத்திருக்கிறது. இது உண்மையிலேயே இந்த அரசாங்கம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது. டாக்டர் கலைஞர் தான் இந்த தலைமுறையே கெடுத்தவர். முதல் தமிழகத்தில் இந்த மதுவிலக்கை கொண்டு வந்து அமுல்படுத்தி தமிழக மக்களை குடிகாரர்களை ஆக்கிய அந்த குடும்பத்தினுடைய வாரிசாக இருக்கிற இன்னைக்கு முதலமைச்சருடைய காலத்தில் இனி அடுத்த தலைமுறை, இப்போ இருக்க 3ஆம் தலைமுறையும் நீங்கள் அதிகாலையிலே காலையிலேயே குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போங்க, வேலைக்கு போங்க, போய் மட்டையாகுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள, இந்த அரசாங்கம் பொதுவாக அரசாங்கம் மக்களுடைய கருத்துக்களை கேட்குறதுன்னு சொன்னாலே அது அமுல்படுத்த போகுதுன்னு தான் அர்த்தம். இது என்னன்னா, இந்த கட்டுமான தொழிலை பற்றி நாளைக்கு பேசியிருக்காங்க. இந்த கட்டுமான பணியில் ஈடுபடுறவங்க ஆபத்தான சூழ்நிலையில் நின்று அந்தரத்தில் பணியாற்றுகிற, அந்தரத்தில் வேலை பார்க்குறவங்க, அவங்க சாரம் கட்டி அதில் போய் நின்று பூசுவாங்க, வெள்ளையடிப்பாங்க, கட்டடம் கட்டுவாங்க. அவங்கெல்லாம் குடிச்சிட்டு போய் காலையிலே குடிச்சிட்டு போய் பணி சம்பந்தம் வேலை ஈடுபட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கறது? இந்த அரசாங்கமே அவர்களை பழிகொள்ள பார்க்கிறது என்பதுதான் எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியானது. நேற்றைய தினத்தில் இருந்து பார்த்தா உண்மையிலே எங்களுக்கெல்லாம் மனவேதனையாக இருக்கிறது. இது போன்ற ஒரு நிகழ்வை இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருப்பது வேதனைப்படக்கூடியது, வெட்கப்படக்கூடியதாக இருக்கிறது.